சென்னை சைதாப்பேட்டையில் ஸ்டார்ட் செய்யப்பட்ட ஸ்கூட்டரின் முன்புறம் நின்றிருந்த 4 வயது சிறுமி ஆக்சிலேட்டரை திருகியதால் இருசக்கர வாகனம் தறிகட்டு ஓடி சிறுமி கீழே விழுந்த நிலையில் டூ வீலர் அவர் மீது விழுந்த சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சைதாப்பேட்டை சாஸ்திரி பிரதான சாலையில இந்த 4 வயது சிறுமி அம்பத்தூர் துரைசாமி ரெட்டி தெருவை சேர்ந்த தினேஷ் என்பவருடைய மகள். இவருடைய தாத்தா இந்த மேற்கு மாம்பலம் பகுதியில பத்மநாபன் என்பவர் அந்த பகுதியில் வசித்து வருகிறார். இவர் தாத்தாவுடன் இருசக்கர வாகனத்துல இந்த பகுதிக்கு சைதாப்பேட்டை பகுதிக்கு வந்திருக்கிறார். அப்போது இவருடைய தாத்தா அந்த இருசக்கர வாகனத்தினுடைய முன்பகுதியில அந்த சிறுமியை அமர வைத்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு செல்வதற்காக இறங்கி இருக்கிறார். அப்போதுதான் அவர் இறங்கி இருக்கிறார். வாகனம் இயங்கிய நிலையிலேயே இருந்திருக்கிறது இருசக்கர வாகனம். அந்த இருசக்கர வாகனத்தினுடைய முன்பகுதியில அமர்ந்திருந்த அந்த சிறுமி இயங்கிய நிலையில் இருந்த அந்த ஸ்கூட்டரினுடைய ஆக்சிலேட்டர் பகுதியை கையை வைத்து திருகியவுடன் வேகமாக அவர் திருகியதனால அந்த இருசக்கர வாகனம் அங்கிருந்து சீறி பாய்ந்திருக்கிறது. அந்த அருகில் இருக்கக்கூடிய கடையின் மீது மோதி அப்படியே இந்த இருசக்கர வாகனம் விழுந்திருக்கிறது. இதற்கிடையில முன்பகுதியில் நின்றிருந்த அந்த சிறுமியின் மீது அந்த இருசக்கர வாகனம் விழுந்ததனால வேகமாக விழுந்ததனால அவர் தலை மற்றும் நெஞ்சு பகுதியில் எல்லாம் அந்த சிறுமிக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் தான் ஓடி அந்த ஸ்கூட்டரை எடுத்துவிட்டு அதற்கு பிறகு அந்த சிறுமியை மீட்டிருக்கிறார்கள். இந்த அருகிலேயே அவருடைய தாத்தா பிடிக்க சென்ற பொழுது அவரும் அந்த வாகனத்தின் மீது விழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சிறுமியை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை மேற்கொண்டு அதற்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அந்த சிறுமி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இதற்கு விபத்து என்பதனால கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவிற்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது.